என்னோட பேசிக் கேரக்டர் உங்களுக்கு தெரியும். நான் பயங்கர ஏதாவது நக்கல் பண்ணுவேன், ஏதாவது புதற்குமா பதில் சொல்லுவேன். சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். உங்களோட பாடல்கள், உங்களோட மியூசிக், இந்த வெர்சட்டிலிட்டி வந்து இஸ் a magical thing about you. எப்படி அச்சீவ் பண்றீங்க? அப்படி ஒன்று இருக்கதே தெரியாது எனக்கு. எந்த மியூசிக் ஃபார்மாக இருந்தாலும் அதோட ரூட்ஸ் என்ன, அதோட இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்றதில் ஒரு சின்ன ஒரு தேடல் இருக்கும். அதை வச்சு ஈயம் பூசி, அது பூசி, இது பூசி ஒரு பூங்காட்டம், அவ்வளோதான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. போட்டை வண்டியில் எடுத்துட்டு போவானுங்க. போட்டை வந்து கார்ல கட்டி பின்னாடி போய் எடுத்துட்டு போய் ஆமா, இப்போ நாங்களும் போட்டிங் பண்றோம். எங்க வீட்டு வாசல்லே பண்ணலாம். வைப். கொடி வாடி போச்சே என் செடி கெத்து காட்டு. ஐயோ நிஜமா வாடி போச்சு. சூப்பர் சூப்பர் சார். நீங்க பாடிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ டியூன் ஒரு பிளகின் இருக்கு, அதுக்கு சேர்த்து அவார்டு கொடுக்கணும். பாவி மக்களா, அவன் உண்மையை சொல்லிட்டு போறான். ஜட்ஜு குடும்பமே நம்பாம சிரிச்சு சந்தோஷப்படுத்துங்களே. சீசனல் போட்டிங் ஒரு இவ்வளவு பெரிய மீன்லாம் வந்துருச்சுங்க இந்த வாட்டி. அந்த மீன் பிடிச்சி அப்படியே எடுத்துட்டு போனாங்க. ஸோ வாட் எவர். எனக்கு ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்னா வந்து சார் ப்ளீஸ் பேண்ட் போட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான். ஸோ அவங்க ஏன்னா நான் வீட்டில் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். அம்மனை கட்டி அறக்கட்டா, ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட. ஆமாம். இப்ப சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? கொண்ட மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? நான் ஒரு பொண்ணு ரொம்ப நாள் லவ் பண்ணேன். ஒரு 7 வருஷம். ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தா, என்ன வர்ணிச்சு பார்த்தா வேற எவனுக்கும் எழுதியிருக்கா. 7 வருஷம். அப்புறம் இந்த ரக்ஷா பந்தனுக்கு கட்டினா பாருங்க, பொங்குன்னு இருந்துச்சு. சரி, எப்படி நீங்க நைட் மட்டும் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க? பகல்ல சந்தோஷமா ஏரியால கரண்ட் இருக்கும்போது பண்ணிக்கணும். இவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பெரிய லைட்டிங்க, ஏன் இன்னும் தண்ணி வர்ற ஏரியாவில் இருக்கீங்க? இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது இந்த கேள்வி. வேற மீட்டிங் நினச்சி நீங்கள் கேட்டீங்க. ஓகே, அது அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் சென்டிமெண்ட்லாம் கிடையாது? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் மியூசிக் கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வாட்டி ஒரு முன்னாடி தான் அந்த நானி சாங் தானே, நான் வந்து டியூன் பாடி முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டியூன் நல்லா வந்திருக்குன்னு ஹெட்ஃபோனை கழட்டி வச்சு, என்ன மாமி இவ்வளோ கேவலமாக பாடுறேன் அப்படின்னாரு. கேவலமா பாடுறமா, ரொம்ப கேவலமா பாடுற, போதுமா? கூட இருந்து பார்த்தா எதுவுமே நல்லா இருக்காது போல இருக்கேன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் பெருசாக அவர் வரதில்லை சாங்ஸுக்கே. ரேண்டம் நான் இருக்கிற ஏரியா தெரியும்ல, அங்கே ஒரு கொலப்பாக்கத்தில் நான் ஒரு இடத்துல போய் இருக்கேன், யாருமே வர வேணாம் அப்படின்ட்டு. இது யாரு? அட இவன், இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா, பாவம். இது என்னோட ஃபேமிலி ஃபோட்டோ. எஸ், பாவம் எங்கள் அப்பா அம்மா செம்ம டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எனக்கே ஞாபகம் இருக்கு. நான் லாரன்ஸ் சார் மீட் பண்ணோன்னு, சார் நிஜமாவே நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஃபேனா சார்னா 2.5 hours பேசினார். +2 எக்ஸாம்ல லட்சுமி மேனன் 800 மார்க் எடுத்திருக்கு. இதெல்லாம் ஏன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? IPL ஆக்ஷன் எதுக்குறா? அது இன்னொருத்தருக்கு 8 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, ஆனால் அவன் 2 விக்கெட் கூட எடுக்கல. இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கா. சார் அவங்களை எப்படி சார் கூப்பிடுவீங்க நீங்கள் வீட்டில்? அம்மா தான் கூப்பிடுவேன். உங்க வாழ்க்கையை சொல்ற ஒரு பாட்டுனா எதுவா இருக்கும்? என் பிறந்தாய் மகனே, அது நீங்களே உங்களை பார்த்து பாடிப்பீங்க. அம்மா தான் பாடுவாங்க என்கிட்ட. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. வீட்டிலலாம் எங்கள் அப்பாலாம் கண்டுக்கவே மாட்டார். இப்போ கூட கேட்டார், என்னடா நீ காலேஜில் என்னடா படிச்ச அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு என்னன்னே தெரியாது. என்னடா மேனே, வேலை கிளம்பிட்டியா? ஆமா. நீ இன்னும் ஊர் போறக்க போலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா விட, அதெல்லாம் தின்னுட்டு தானே போகணும். ஆமா. ரீக்ரியேட் த ரெட்ரோ போஸ், சோஃபா போஸ். அது நீங்கள் பண்ண மட்டும் தான் நல்லா இருக்கும். சந்தோஷம். சோஃபா விற்க வந்த மாதிரி இருக்கும்.
அப்பாவுக்கு ஒரு கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு, இந்த அப்பா இந்த மகளுக்கு ஒரு கன்னத்தில் முத்தமிட்டாய் மொமெண்ட் வந்து நடக்கணும் இங்க. எங்க இப்போ உங்க லவ் கிரிஞ்சா ஷேர் பண்ணிக்கோங்க பாப்போம். இது கிரிஞ்சா? இவ்வளோ நேரம் அந்த பண்ணதான் கிரிஞ்சு. தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்பவுமே. செமையாக ஏமாற்றுவாங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ரூமில் தான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணி எல்லா கதை சொன்னது இங்கே தானே சார். இந்த காணல் தான் ஃபோட்டோ அதான் குரூப்பில் டூப்பிங்க. சும்மா வந்திருக்கேன். ஆப்போசிட் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடவா? அதாவது எல்லாருமே தனித்தனி டீமா? அப்போ அறிவு இருக்கணுமே. அது வந்து என்கிட்ட வந்து கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அசுடன்ல வேற லெவல் மியூசிக் பண்ண. அது நான் பண்ணல. அந்த இந்த பாட்டு அது நீங்கள் தானே அப்படின்னு. ஆமாம், அது நான் தான் பண்ணேன். எது அப்படின்னு கேட்டேன். அதாங்க நம்ம இவர் ப்ரொடியூசர் இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி. யார் யார் தெரில. அதாங்க வந்தால் வர சொல்லுங்க. அந்த பாட்டு வந்தால் வர சொல்கிறேன் சார். நான் வந்து எப்படின்னா, நீ லவ் பண்ணலன்னா சம முக்கையா ஒருத்தர் நான் அவனை பிடிச்சி வச்சு தள்ள கட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பயந்து படிக்கவே இல்லை சார், மியூசிக்கே படிக்கல. அப்படியே இன்னி வரைக்கும் படிக்கவே இல்லை. ஃபுல்லா அப்படியே அவன் இந்த அறிவாளிங்களோட ஓட்டி இதுதான் அதுவா ஐயோ அந்த மாதிரி அடிச்சு விட்டு வந்ததுதான். அட்டகேத்தி படம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு மீனாட்சி வந்து எப்படி நீ வந்து சந்தோஷோட கதையை திருடலாம் அப்படிலாம் சொல்லி ரஞ்சித் ஏத்திட்டேன். ஏ மீனு எங்க எல்லா கதையும் இதுதான் நீப்பா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து கலாச்சிட்டாரு. எப்படின்னா சார், ஒர்க் பண்ணும்போது பயங்கரமா இருந்தது, ஷூட் பண்ணும்போது செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேட்டா செம்ம கேவலமா இருந்துச்சு. ஆனால் நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு அது.